போன வாரம் என்ன பார்த்தோம்? நம்ம தேவனுடைய கரம் நம்ம மீது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? நம்முடைய இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இதை எபிரேய மொழியில இது என்ன சொல்றாங்கன்னா, ஆச்சரியமான ஒரு விஷயம், அம்மா அப்படிங்கிறாங்க, மதர் பார்ட் ஆஃப் ஹேண்ட் அப்படின்றாங்க. இந்த கையை வச்சுதான் மனுஷன் வந்து அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். இன்ஜினியரிங் மெடிசனாக இருக்கட்டும், இன்னைக்கு ஏஐ ஃபீல்டு, அது எதுவாக இருந்தாலும் ஆச்சரியமான காரியங்களை இந்த கரம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை கடவுளை பார்த்தோம். அந்த கரங்களில் பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பிச்சேன். மறுபடியும் உங்களுக்கு போன வாரம் வராதவங்களுக்காக நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கையில் இது வந்து ஒரு விரற்கடை என்று சொல்லுவோம் இல்லையா? இந்த 4 விரல்கள் சேர்ந்த ஒரு விரற்கடை. ஏன்னா அந்த போன வாரம் உங்களுக்கு தெளிவாகவே காமிச்சேன். அந்த காலத்தில் வந்து எப்படி நம்ம இதை ஆரம்பித்தோம், அந்த அளவீட்டு முறைகள். இந்த காலத்தில் நம்ம வந்து ஸ்கேல் வச்சு அளக்கணும், மெஷரிங் டேப் வச்சு அளக்கணும், இல்லை ஐஃபோன் இருந்தால் கூட போதும், அதை வச்சு நம்மளால் வந்து அளந்து விட முடியும். அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க? முழம், ஜான், இந்த விரற்கடை, இப்படிப்பட்ட அளவுகளை வைத்து தான் அளந்தாங்கிறத மேலே தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த காரங்கள், இந்த மதர் பார்ட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த விரற்கடையை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 6 விரற்கடை வரும். 1 2 3 4 5 6 விரற்கடை அளவு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படியாக மனிதனுடைய முழம் என்கின்ற காரியம் இருக்குது. அழகாக நம்ம பூக்காரமெல்லாம் முழத்தில் பட்டி பந்து மாதிரி வந்து கொடுப்பாங்க இல்லையா, போன அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மனுஷனுடைய அளவீட்டு முறை எல்லாமே இந்த முழத்தை வைத்து செய்யக்கூடியதாக இருக்குது. அது எப்படின்னா 6 விரற்கடை உடையதாக இருக்கிறது. போன வாரம் இன்னும் நான் என்ன உங்களுக்கு ஆச்சரியமான விதத்தில் காண்பிச்சேன் அப்படின்னா, வேத புஸ்தகத்தில் கூறப்பட்ட காரியங்கள் வந்து எப்படி தேவன் அந்த அளவீட்டு முறை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆலயத்தை கட்டும் பொழுது அவருடைய கணக்கில், நீங்கள் போன வாரத்தை கண்டிப்பாக அந்த செய்தியை கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய அளவீட்டு முறையில் இந்த முழம் என்பது, இந்த முழம் ஒரு விரற்கடை என்பதை உங்களுக்கு காண்பித்தார். 7வது விரற்கடை, 6 இருந்து நம்மளோடது, 7வது தேவனுடையது என்பதை நான் உங்களுக்கு போன வாரத்தில் காண்பிச்சேன். ஏன்னா அந்த ஆலயத்தினுடைய பிரகாரம், ஆலயத்தினுடைய சுற்றளவு இதெல்லாம் அளக்கிறப்ப இப்படிப்பட்ட அளவில் தான் அளக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த செய்தி கேளுங்க, உங்களுக்கு தெளிவாக அதில் எல்லாமே இருக்கும். அப்போ அவர் அளக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கையையும் 7வது விரற்கடையாகிய தேவனுடைய கரத்தையும் வைத்து இதை எப்படிலாம் செய்தார்கள் என்று சொல்லி எலியாவை குறித்து நாம் பார்த்தோம். எலியா வந்து 6 முறை அவன் போய் பார்த்த பொழுது அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. 7வது முறையாக ஒரு கையளவு வானம், கையளவு மேகம் வந்ததை பார்த்தோம். அந்த வேகத்திற்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம். 3 வருஷ பஞ்சத்தை போக்குறதுக்குரிய மழை நீர் அங்கே இருந்துச்சு அப்படின்னு அது குறித்து போன வாரத்தில் நாம் தியானித்தோம். இதெல்லாம் பார்த்து கையை குறித்து ஒரு காரியத்து பறவைகள். முக்கியமாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 6 வந்து மனிதனுடைய முயற்சியாக இருக்கிறது. மனிதனுடைய முயற்சி எல்லாமே 6 இந்த தம்பி கரங்களை வைத்து செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த 7வது கரமாகிய தேவனுடைய கரத்தை நாம் அழைக்கும் பொழுது நாம் செய்கின்ற காரியங்களில் ஒரு நித்திய விளைவு இருக்கும் என்பதை உங்களை காண்பித்தேன். ஏன்னா மனுஷன் நம்ம முயற்சியில் நம்ம செய்யறது வந்து அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தேவனை நாம் செய்கின்ற காரியங்களுக்குள்ளாக அழைக்கவில்லை என்றால் அதுக்கு இன்டர்னல் எஃபெக்ட், நித்திய விளைவு அதுக்கு இருக்காது. அது பிள்ளைங்களுக்குலாம் அருமையாக போன வாரத்தில் நல்லா கற்றுக்கிட்டாங்க. என்ன காமிச்சேன்? எல்லா விதத்திலும் படிக்கிற காரியத்தில் 6 நம்ம முயற்சியை நம்ம செய்கிறோம். 7வதாக தேவனுடைய கரத்தை அதுக்குள்ளாக வரும்பொழுது அதை அபரிவிதமாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். போன வாரம் இன்னொரு விஷயத்த நான் காமிச்சேன். என்ன காமிச்சேன்? அடிக்கடி நான் சொல்ற ஒரு காரியம், we have an unfair advantage. இல்லை, மற்றவங்க உலகத்தையும் பார்க்கும்பொழுது நம்மையும் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்ன இருக்குது? தேவனுடைய கரம் நம்ம மீது இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கிறார். அப்படியாக இருக்கும்பொழுது வேலையில் இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு காரியத்தில் நம்ம செஞ்சாலும் தேவனுடைய கரத்தோடு நம்ம காரியங்களை செய்யும் பொழுது அபரிதமாக ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பது போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். அந்த கையை குறித்து அதிகமாக சாட்சி சொன்ன ஒரு மனுஷனை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த செய்தியில என் தேவனுடைய நல்ல கரம் என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். திரும்ப 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 இந்த காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதை பற்றி தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனா என்ன திரும்ப உங்களுக்கு சொல்ல வரேன்னா,
தேவன் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பல விதங்களில் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் நம்ம மீது இருக்கின்றதை நான் உணர்கிறேன். உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவருடைய கரம் இருக்கிறதை நான் உணர்கின்றேன். இந்த மனுஷனை குறித்து நீங்க பார்க்க போறோம். இந்த மனுஷன் அப்படிதான் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை அவன் பார்த்து கொண்டே இருக்கான். கர்த்தருடைய கரம் அவன் மீது இருக்கிறப்ப எப்படி போய் ஒரு அசாத்தியமான காரியங்களை அவன் செய்தான், எப்படி அவன் அந்த கரம் இருக்கிறதுனால மேன்மையான காரியங்களை செய்தான்ன்ற குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நமக்கும் தேவன் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதோட இந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கும் பொழுது அது தேவன் நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தையாக நாளே இருக்க போகிறது. அந்த மனுஷனுடைய பெயர் எஸ்ரா. அவன் ஒரு ஆசாரியன், ஆரோனுடைய வம்சத்துல வந்தவன். அந்த எஸ்ரா என்ற பெயருடைய அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாவே ஹெல்ப், பிதாவாகிய தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்ற விதத்துல அந்த எஸ்ரா என்ற பெயருக்கு அர்த்தம் வருகிறது. அவன் ஒரு ஆசாரியன், ஒரு வேதபாரகன், மோசையுடைய நியாயப்பிரமாண சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கரைத்து குடித்து வைக்கின்றவன். அதில் ரொம்ப வல்லவனாக அவன் இருந்தான் என்று சொல்லி அதெல்லாம் பார்க்கிறோம். அவன் எல்லா வசனங்களையும் கரைத்து குடித்து நியாயப்பிரமாணங்கள் வச்சிருந்தான்றதை விட நான் காண்பிக்க ரொம்ப பிடிச்ச வசனமா இருந்தது. என்ன வசனம்? எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நல்லா பாருங்க என்னென்ன இருக்கு. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், இங்கிலீஷ்ல எப்படி வருது? எஸ்ரா had prepared his heart to seek the Lord. எதுக்கு இந்த மறுபடியும் அழுத்தி நான் சொல்றேன்னா, and do it and to teach. நான் முதல் ஒரு 3 வாரங்களாக நம்ம தியானித்தோம். நம்முடைய சபையுடைய தரிசனம், நம்முடைய மோட்டோ என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன பார்த்தோம்? கேட்கிறது, வாழ்றது, கேட்கறது, எப்படி வாழ்றது, கடைசியா பகிர்ந்து கொள்ள வேண்டியது. நம்ம என்ன? ஷேர், லிசன், லிவ் அண்ட் ஷேர். இதுதான் நம்முடைய சபையின் நம்மளுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம பார்த்தோம். அந்த 3 வாரங்களாக தொடர்ந்து அந்த காரியத்தை நம்ம தியானித்து வந்தோம். அதே போல இந்த மனுஷனை பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், அப்புறம் இஸ்ரவேலில கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கும். அந்த ஆர்டர் கரெக்டா இருக்குது பாருங்க. நம்ம பார்த்த அதே ஒரு காரியம் எஸ்ரா என்ற மனுஷன் இடத்துல இருக்குது என்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எஸ்ரா என்ன பண்ணாரு? அந்த 6 பெருங்கடையாகிய தன்னுடைய வேலையை அவர் செஞ்சாரு. செய்யறப்ப தேவனுடைய கரம் அவருக்கு மேல இருந்துச்சுன்றது தான் இதை நான் காண்பிக்க போகின்றேன். இப்ப என்ன பண்றாங்க? இந்த பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன ஒரு காரியங்களை நாம் அறிவோம். அந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போய் அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்துட்டு என்ன பண்றாங்க? முதல் ஒரு கூட்டம் திரும்ப இஸ்ரவேலுக்கு போய் அந்த ஆலயத்தை இடிந்து சிதலமாய் போய் அந்த ஆலயத்தை எடுத்து அவள் கட்டுகிறார்கள். அந்த செருபாபேல் என்கின்றவன் என்ன பண்றான்? முதல் கூட்டத்தை அவன் அழைத்து போறான். இந்த எஸ்ராவுடைய காரியம் நடக்கும் பொழுது அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வருடங்கள் கழிந்து இருந்தது. அது 80 வருடத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு? எஸ்ரா இன்னொரு அடுத்த கூட்டம், 2வது கட்ட மக்களை அந்த எருசலேமுக்கு அவர் திருப்பி போகின்ற ஒரு காரியத்தை தான் இங்க பார்க்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட தூரம் என்ன கணக்கிட்டு சொல்றாங்கன்னா, ஒரு 1400 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்றாங்க. இன்றைக்கு ஒரு 1400 கிலோமீட்டர்னு சொன்னா நம்ம ரஃப்லி மெல்பர்ன் வரைக்கும் சொல்லலாமா? ரஃப்லி கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். அந்த 1400 கிலோமீட்டர் அந்த காலங்கள்ல பயணம் போகணும்னா காரணம் கிடையாது. அப்ப போறதுக்கு பாலைவனத்து வழியா போகணும். அது போறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாசம் பயணம் செஞ்சுதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அந்த 4 மாசம் செஞ்சு போறது மாத்திரம் இல்ல, அந்த பாலைவன பகுதியா இருக்கிறதுனால அது எப்படி இருக்குமா, திருடங்க கள்ளங்க ஜாஸ்தி இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க? போறது எப்படி போறாங்கன்னா, பெண்கள், சிறு குழந்தைகள், அது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன பண்றாங்க? ஏராளமான பொன் நகைகளை, வெள்ளி எல்லாம் கொண்டு போறாங்க எருசலேமுக்கு. அது இப்படி அவங்க போறப்ப எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு காரியமா இருந்திருக்க வேண்டும். அந்த பாலைவனத்திலே போறேன், இவங்க திருடங்க இருக்காங்கன்னு தெரியும். ஆனாலும் எப்படி அவன் போனா? இந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்றோம். முதல் காரியம், அவனோடு கூட இருந்த தேவனுடைய கரம் அவனுக்கு கதவை திறந்து கொடுக்குது.
எல்லாவற்றையும் அவனுக்கு கரெக்டா முன்னாடி ஆயத்தம் பண்ணி கொடுக்குது. அடுத்ததாக என்ன செய்யற அந்த கை அந்த பலப்படுத்தி ஒரு பலனை கொடுக்குது. பலனை கொடுத்து அவனோட கூட்ட சில மக்களையும் சேர்த்து கொடுக்கின்றதா இருக்கிறது தேவனுடைய கரம். அதை குறித்து நம்ம பார்க்க போறோம். கடைசியாக அந்த கரத்தின் மேல எல்லாவற்றையும் வச்சிட்டேன் என்று சொல்லி முழுவதுமாக ஒப்புவித்து விடுகின்ற ஒரு காரியத்தில், இந்த 3 காரியத்தை தான் இன்றைய நாளில் நான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் சொன்னது நல்ல கரம் நமக்கு கதவை திறந்து கொடுக்கிறது. எலியா இவருக்கு அப்படிதான் இந்த இடத்துல எஸ்ராவுக்கு திறந்து கொடுத்தது என்று சொல்லி அதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். எஸ்ரா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய மோசையின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய கவனிச்சு பாருங்க, அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். நான் சொன்னேன் இல்லையா, அன்ஃபேர் அட்வான்டேஜ் சொன்னேன் இல்லையா. தேவன் நம்மளோட கூட இருக்கும் பொழுது அப்படிதான் நடக்கும். எப்படி எஸ்ராவுக்கு அவன் கேட்டதெல்லாம் தேவன் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோமோ, இன்றைக்கு அதை நம்ம உணர்ந்து கொண்டான்னு சொன்னா, இந்த செய்தியை உணர்ந்து கொண்டான்னு சொன்னா, அவருடைய கரம் என் மீது இருக்குன்னு சொல்லி நம்ம உணர்ந்து கொண்டான்னு சொன்னா, தேவன் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்வார் என்று யோசித்து பாருங்க. அவன் கேட்டப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. எஸ்ரா ஒரு அடிமைப்பட்டு இருந்த ஒரு தேசத்துல இருக்கிறான். ஒரு அடிமையா இருக்கிற ஒரு காரியம். அந்த அடிமைப்பட்ட அந்த ஜனத்தை சேர்ந்தவன். அவன்கிட்ட அதிகாரம் கிடையாது. அவன்கிட்ட எதுவும் படை பலம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவன் விரும்புறதை செய்யறதுக்கு அந்த ராஜா, அர்த்தசஷ்டா ராஜான்னு சொல்றாங்க இல்லையா, பெர்ஷியாவுடைய ராஜா. அவன் ஒரு பேரரசன். அவன் ஒரு பெரிய பேரரசு. அது அந்த இதுல அவன் ஒரு மன்னன். அவன் அந்த ராஜா அவன்கிட்ட இவனுக்கு அவன் எல்லாத்துக்கும் அவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஆனா என்ன நடக்குது பாருங்க, இவனுக்கு செய்யணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. அவன் பெரிய ராஜா, இவன் அடிமைப்பட்டு வந்த ஒரு மக்கள் கூட்டத்துல சேர்ந்தவன் அப்படி இருக்கிறான். ஆனா தேவனுடைய கரம் அவன் மீது இருந்ததுனால இந்த எஸ்ரா ராஜா அந்த ராஜா, அந்த பெர்ஷியா தேசத்துடைய அர்த்தசஸ்ரா ராஜான்னு சொல்றாங்க. அந்த ராஜா என்ன பண்றான், இவன் கேட்டதை ஒண்ணுமே மறுக்கல. என்னெல்லாம் கேட்கிறானோ கொடுத்தான். எதுக்காக, எப்படி கொடுத்தான்? ஒரு இவன் ரொம்ப பேச்சாளனாக இருந்திருப்பான் அதனால கொடுத்தானா, இல்ல இவன் பெரிய ரொம்ப அறிவாளியா இருந்ததுனால அவன் கொடுத்தானா? எதையுமே சொல்லல. வசனம் தெளிவா அந்த காரணத்தை சொல்லுது. அவனுடைய தேவனாகிய கர்த்தரின் கரம் அவன் மேல் இருந்ததுனால் ராஜா அவன் கேட்டதையெல்லாம் கொடுத்தான். தேவனுடைய கரம் அவன் மீது இருந்த ஒரே ஒரு காரணத்தினால அந்த ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தான் என்று சொல்லப்படும். எபிரேய பாஷையில என்ன சொல்றாங்கன்னா கேயாத் யாவே என்று சொல்கிறார்கள். இது பின்னாடி நம்ம இது மறுபடியும் இதை தியானிக்க போகிறோம். அதனால இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. இல்லைனாலும் அந்த திருப்பி நான் சொல்றேன், கேயாத் யாவே என்று சொல்லி அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கிறப்ப, கர்த்தருடைய கரத்தின்படியே, அவருடைய கரத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லும் விதத்துல அந்த அந்த அர்த்தம் அதுக்குரிய இருக்குது. இது என்னன்னா, ராஜாவின் தயவு அவனுக்கு கிடைச்சது உண்மைதான். அதுக்கு ஆனா அது ஒரு விளைவு, ஒரு எஃபெக்ட். எப்படி, எதனால அவனுக்கு ராஜாவுடைய தயவு அவனுக்கு கிடைச்சது? கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்ததுனால. அவன் மீது இருந்ததுனால ராஜாவுடைய தயவு அவனுக்கு கிடைச்சது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கிறது, அதை நமது சித்தத்தின்படி அவர் திரும்புகிறார். நம்ம எத்தனை பேர் ஊர்ல பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, விவசாயிங்கிறதுல என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணி ஓடையில பாஞ்சு வரும், பாத்தி கட்டி விட்டுருப்பாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வயல்ல ஒரு ஒரு பாத்தி மாதிரி பெரிய வாய்க்கால் ஓடிட்டு இருக்கும். அந்த வாய்க்காலுக்கு நடுவில் அந்த வயல்கள் இருக்கும். எங்க தேவையோ அந்த இடத்துல மட்டும் திறந்து விடுவாங்க, இதை அடைச்சிடுவாங்க, தண்ணி அங்க போகும். அங்க நிறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க, மண்ணை போட்டு அதை மூடிட்டு இந்த பக்கம் திறந்து விடுவாங்க, தண்ணி அடுத்த வயலுக்கு போகும், இல்ல நேரம் அடுத்த இதுக்கு போகும். இப்படியாக நல்ல என்ன ஒரு உபமானம் பாருங்க, எப்படி ஒரு கம்பேரிசன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்துல நீர்க்கால்களை போல இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி, அவர் சித்தத்தின்படி அதை திருப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம பார்க்கும்பொழுது தெளிவா நமக்கு தெரியுது. ராஜா, அந்த பெர்ஷியா ராஜா அவ்வளவு பெரிய ராஜா, ஆனா அவர் தம்முடைய சித்தத்தின்படி, ஏன் அவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறாரு? இந்த மனுஷனுடைய மேல, எஸ்ராட்ட மனுஷன் மேல அவருடைய கரம் இருந்துச்சு. அப்ப
இன்னைக்கு இதை கொஞ்சம் இன்றைக்கு நீங்க நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம இருக்கின்ற சூழ்நிலைகள்ல எனக்கு அன்ஃபேர் அட்வான்டேஜ் நம்ம யோசித்தோம், தேவன் என்னோட கூட என்னால் அது செய்ய முடியுன்றதை யோசித்தோம்னு சொன்னா எவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார் என்பது மாத்திரம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கலாம், இல்ல நிறைய பேர் விசாக்காக காத்திருக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் விசாக்காக காத்திருக்கீங்க. கஜன் இவர் சக்கரையா எல்லாம் இந்த இதுக்காக காத்துட்டு இருக்கோம். நம்ம சபையில் நமக்கு தேவைகள் இருக்குது, அநேக காரியங்கள். ஆனால் யோசிச்சு பாருங்க, அன்ஃபேர் அட்வான்டேஜ் நமக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அவருடைய கரம் என் மீது இருக்கும் பொழுது எஸ்ராவுக்கு செய்த தேவன் நமக்கே செய்ய மாட்டாரு. இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் மகத்துவமான காரியங்களை இன்றைக்கும் நம்ம மத்தியில செய்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இதுக்கு அடுத்து இதோட முடிஞ்சு போயிடல, பயணம் இப்பதான் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றாங்க, இந்த கதவை திறந்துருச்சு. இது ஆரம்பம் மட்டும்தான். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், நல்ல கரம் பலப்படுத்தி ஒரு ஜனத்தை சேர்க்கிறது. நம்ம நான் சொன்னேன் இல்லை, இது குறித்து நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறது ஒரு காரியம். எல்லாம் உனக்கு வழி உனக்கு திறக்கப்பட்டு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வழி முழுசும் இந்த ஒரு ஆபத்தான ஒரு பாலைவன பயணத்துல அவனை காப்பாற்றுவது அடுத்த காரியம். ஆனா நிறைய யோசித்து பார்க்குறப்ப அநேகருக்கு கதவு திறக்குது, ஆனா வழியில விழுந்து போறவங்களா இருக்கிறாங்க. கதவு திறக்குது, அவங்க ரொம்ப உற்சாகமா போறாங்க, ஆனா வழியில வேலை இல்லாம விழுந்து போறவங்க இருக்கிறாங்க. நம்ம வாசிப்போம் எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 7:28. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். நம்ம அவருடைய என்ன பண்றான், ராஜாவின் இதயத்தை மாத்திச்சு அந்த கரம் சொல்லி பார்த்தோம், வழியில அவனை காப்பாத்துச்சுன்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனா இது எஸ்ராவுடைய வெளியில மட்டும் இல்ல, அவனுக்கு உள்ளேயும் கிரியை செய்கின்ற ஒரு கரமாக இருந்துச்சுன்றதான் இதுல நம்ம காண்பிக்க விரும்புறேன். என்னன்னா, அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு, ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றான், அவன் பலப்படுறான், அந்த பலனை அவன் பெற்றுக்கொள்கிறான் கரம் அவன் மீது இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். அந்த கரம் அவன் மீது இருக்கின்றதை உணரும் பொழுது என்ன பண்றான், ஒரு தைரியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கரம் அவனோடு கூட இருந்ததுனால ஒருவேளை அவனுக்கு ஒரு பெரிய பதம் அவனுக்கு கிடைச்சிடல, வேற ஏதாவது மெட்டீரியல் அதெல்லாம் கிடைச்சது, அதெல்லாம் தனிதான். ஆனா எல்லாத்துக்கும் மேலாக அவருடைய கரம் அவன் மீது இருந்த பொழுது தைரியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சில நேரத்துல தேவனுடைய கரம் நம்ம மீது இருக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை மாற்றுறதுங்கிறது உண்மைதான். ஆனா அநேக சமயங்கள்ல நம்மளையவே மாற்றுது. சூழ்நிலையை மாற்றுகின்றது உண்மைதான், சில நேரம் அது நம்மையும் மாற்றுகின்ற ஒன்றாகி நமக்கு உள்ளாகவும் அந்த கரம் கிரியை செய்கிறதாகிறது. வெளியில இருக்கிற சூழ்நிலையை மாற்றுது, அதே சமயத்துல உள்ளுக்குள்ள கிரியை செய்து சூழ்நிலை மாற்றுகிறதா இருக்குது. அப்படி செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய தைரியம் எஸ்ராவுக்காக வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே தைரியம் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவராலும் நாம் அதை உணர்ந்து கொள்வது நம்மால் இதை பெற்றுக்கொள்ள முடியும். பலப்படுத்தப்பட்டவன் என்ன பண்றான், அதுக்கப்புறம் ஆட்களை அவர் கூட கூட்டிட்டு போற ஒரு தலைவராக முன்னிருக்கிறான். எல்லாம் என்ன பண்றாங்க, இஸ்ரவேலில என்னோடு கூட வரும்படி இஸ்ரவேலின் தலைவர்களை சேர்த்து கொண்டேன். அவன் தனியா போல மற்றவர்களையும் சேர்த்து கொண்டான். இதுல முக்கியமான ஒரு காரியம் சத்தியம் என்னன்னா, தேவனுடைய கரம் ஒருத்தர் மேல இருக்கும் பொழுது அவங்களை தனி மனுஷனா என்னைக்கும் தேவன் விட்டு விடுவதில்லை. அவங்க கூட ஆட்களை தேவன் கொடுக்கின்றார். அந்த என்ன பண்றாங்க, எதுக்காக கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கரம் இவன் மீது இருக்கிறதுனால பலத்தை அவன் பெற்றுக்கொண்டான், பலப்படுத்தப்பட்டான். இப்ப என்ன பண்றான், அந்த பலத்தை மற்றவர்களுக்கும் கடத்துகின்றான். மற்றவர்களுக்கும் அதே பலனை அவன் கொடுக்கின்ற ஒரு காரியத்தை இங்க நான் பார்க்கிறோம். திறன் கொள்றான், மற்றவர்களையும் திறன் கொள்ள செய்கிறான் என்று சொல்லி அதை பார்க்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த எஸ்ரா புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கும். அவனோட வந்தவங்க யார் யாரும் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் இருக்கும். நீங்க எப்போ வீட்டுல போய் வாசி பாருங்க, ஒரு பெரிய ஒரு நிறைய காரியங்கள் கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு தலைவனோட சேர்ந்து ஒரு தலைவனா உருவாக்கணும். அவர் ரொம்ப ஒரு மேன்மையான மக்கள், அவங்கள ஒரு கூட போனாங்க, அந்த தலைவரோட போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது ஒரு மனுஷனுடைய தைரியத்தினால அதுல இருக்கிற அந்த அட்டவணையில இருக்கிற அத்தனை குடும்பமும்
அந்த தைரியத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக போய் அவன் காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி அதுல பார்க்கிறோம். அதனால அவனுக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய கரம் இந்த குடும்பங்களை எல்லாம், இந்த மக்களை எல்லாம் சேர்த்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு மிகவும் அன்பானவர்களே, உங்களுக்கு பார்த்து நான் சொல்றேன், தேவன் உங்களை பலப்படுத்தினார் சொன்னா உங்க கூட இருக்கிற எல்லாரையும் சேர்த்து அவர் பலப்படுத்துகின்ற தேவனாக இன்றைக்கும் அதை கிரியை செய்து கொண்டிருக்கின்ற தேவனாக இருக்கிறார். இந்த சபையை குறித்து நான் பார்த்தோன்னு சொன்னா எப்படி இது வளரும்? உங்களை தேவன் பலப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க பலப்படும் பொழுது என்ன பண்ணுங்க, இன்னொருத்தரை போய் நீங்க பலப்படுத்துறீங்க. அப்படியாக தான் தேவனை கேட்ட தேவனுடைய அந்த ராஜ்யத்தை உருவாக்குகின்ற அந்த பணியை நாம் செய்து கொண்டவர்களா இருக்கிறோம். நம்மை அவர் பலப்படுத்தும் பொழுது நாம் என்ன பண்றோம், திரும்பவும் போய் இன்னொருவரை நம்ம பலப்படுத்துகிறோம். இந்த மக்கள் செஞ்ச ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த மக்கள், அடிமைப்படுத்தப்பட்டு இருந்த மக்கள், அவங்க இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம சுயாதீனர்களாக நம்மளால் எதையும் செய்ய முடியுன்ற ஒரு இடத்துல இருக்கிற நமக்கு எவ்வளவு காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். நம்ம பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம், மற்றவர்களையும் பலப்படுத்தும்படியாக நாம் அழைக்கிறோம். அடுத்தது, நாங்கள் நம்பின கரம். அவர் நம்பின கரம் என்ன செய்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். எஸ்ரா 8:22 வழியில சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்துல சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். என்ன சொல்றாரு? நான் முன்னாடி பார்த்தோம், நம்ம ராஜா தேவனுடைய கரம் எஸ்ரா மேல் இருந்ததுனால இவன் கேட்டதுதான் கொடுத்தாரு. அது கிளியர் ஆயிடுச்சு. என்னதான் கேட்கிறாரோ போய் ஒரு இது இல்லாம அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், இவர் ஏன்னா ரொம்ப ஆபத்தான ஒரு பயணம், அது திருடங்க இருக்கிற ஒரு பயணம். ஏன்னா ஒரு வேற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, கொண்டு போற பொருட்களுக்கு பொன் வெள்ளி இந்த காரியங்களுக்கும் அது பாதுகாப்பு கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், போயிட்டு எனக்கு ஒரு ஸ்குவாட், என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ராணுவத்தை அனுப்புங்க எங்க கூட, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டு போனா கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருப்பார், ராஜா கொடுத்திருப்பாரு. ஆனா எடுத்து அவர் சொன்னாரு, வழியில சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யப்படுகிற ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ஏன்னா எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். என்ன பண்ணிருக்கிறாரு, ஏற்கனவே போய் சாட்சி சொல்லியிருக்கிறாரு. என்ன சாட்சி? தேவனுடைய கரம் எங்க மேல இருக்குது, எங்க மேல மட்டும் இல்ல, யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அவங்க மேல நன்மையாக இருக்குது. சும்மா இல்ல, யாரெல்லாம் தேடுறாங்களோ அவர் மேல அந்த கரம் நன்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு சாட்சி சொல்லியிருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு அடுத்தது எல்லா தேடுகிறவருக்கு மேல நன்மை. இன்னொரு கை என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லாரும் இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்கறோம் ஒரு பக்கம். ஆனா இந்த இடத்துல என்ன பாக்குறோம், இப்படி போய் நான் சாட்சி சொல்லியிருந்தேன்ல, என் தேவன் கூட இருக்கிறாரு, நான் கேட்டதெல்லாம் அவரு கூட இருக்கிறதுனால என்னால எதையும் செய்ய முடியும்னு போய் சாட்சி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு போயிட்டு நான் போய் எப்படி நான் போய் என்னை காப்பாத்துறதுக்கு ஒரு படையை கொடுங்க எப்படி நான் கேட்பேன்? இதை நம்ம யோசித்து இந்த வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் இதன் மூலமாக பெரிய காரியம் இன்றைக்கு நம்ம ஒரு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பண்றாரு, போய் அதுக்காக வெட்கப்பட்டிருக்காரு. நான் போய் ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன், நான் போயிட்டு சாட்சி சொல்றவன் இன்னைக்கு போய் எனக்கு ப்ரொடெக்ஷனை கொடுங்கன்னு கேட்டேன், என்னுடைய தேவனுடைய நாமம் அங்கே தூஷிக்கப்படும் இல்லையா? என்னையா இப்படிலாம் சொன்ன, நீ கூட இருக்கிறாரு சொல்லி இப்ப இருக்கு கேட்கிற, எப்படி யோசிச்சிருக்கிறா இருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய சாட்சியும் நம்முடைய செயல்களும் ஒத்து போக வேண்டிய ஒரு காரியம். யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும், தேவன் இன்றைக்கும் நம்ம கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய நேரம் சாட்சி சொல்றோம், தேவன் கூட இருக்கிறாரு, பெரிய காரியங்களை செய்து கொடுக்கிறார் சாட்சி சொல்றோம். ஆனா மண்டே ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல, மண்டே போய் நம்முடைய அலுவலகங்களாக போகும் பொழுது ஒரு பயம் வந்துடும். இல்ல வேற ஏதாவது குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு பயம் வந்துடும். வேற படிப்புல ஒரு எக்ஸாமை பார்த்தா ஒரு பயம் வந்துடும். அப்ப என்ன சொல்றாரு, என் கூட இருந்தீங்க நம்ம சாட்சி சொல்லியிருக்கோம் இல்லையா, அன்னைக்கே நம்ம மறந்து போயிடுறோம். அப்ப இவருடைய காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் நான் வெட்கப்பட்டேன் என்று சொல்லி சொல்லின்ற ஒரு காரியத்தை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். எஸ்ரா தன்னுடைய செயலும் தன்னுடைய சாட்சியும் ஒத்து போகணுன்ற ஒரு காரியத்தை அவர் உடையவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய வாய்ச்சொல்லையும் தன்னுடைய விசுவாசையும் ஒன்றாக வைத்தான் என்று சொல்லி அதை பார்க்கிறோம். எங்களுடைய தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அது முக்கியமான பகுதி, அடியிட்டுக் கொள்ள வேண்டிய பகுதி. நம்ம தேடும் பொழுது அந்த கரம் எப்படி இருக்கான், அவரை தேடுகிறவர்களுக்கு
தேடாதவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலங்குறவர்கள் எல்லாரும் அவரை தேடி வந்துட்டு விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னா வேற மாதிரி சொல்லி இந்த இடத்துல வாசனை சொல்லுது. ஆனா அவரை தேடுகிறவர்களுக்கு அது எப்படி இருக்குன்னா நன்மையாக இருக்குது என்று சொல்லி அதை அங்க நம்ம பார்க்கிறோம். அந்த நல்ல கரம் அந்த தேடுகிறவர்கள் மீது அமைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது இவர் என்ன பண்றாரு, அடுத்ததாக ராஜா சொல்லிட்டாரு, நம்ம எனக்கு வெக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பயணம் இருக்குது. பயணம் வந்து ரியல். நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் வந்து ரியல். அது வந்து பொய் கிடையாது. நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜெயன்ஸ் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. பயணத்துல பாதுகாப்பு இல்லாம இருக்கிற காரியம் உண்மை. அதை மறுக்க முடியாது. அந்த ரிஸ்க் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவர் என்ன பண்ணாரு, சும்மா ஏதோ சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போயிடல. அதுக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்குறோம். படைக்கு பதிலாக என்ன பண்றாரு, போயிட்டு எஸ்ரா போய் உபவாசித்தான்னு சொல்லி பார்க்குறோம். முழங்கால நின்று தேவனிடத்துல அவன் விண்ணப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எஸ்ரா 8:21 பார்ப்போம். அப்பொழுது நாங்கள் எங்களுக்கு தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழி தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இது வந்து சோம்பல் கிடையாது. ஏதோ அல்லது நம்ம போன வாரம் இதெல்லாம் நம்ம தியானிச்சோம், அதனால புரிகிட்டது மாதிரி சொல்றேன். சோம்பலும் கிடையாது. சில சமயம் 6 பிறக்கடை உள்ள நம்முடைய கருத்தினால செய்யும் பொழுது நம்ம என்ன நினைச்சிடுறோம், சில சமயம் நான் செஞ்ச இந்த காரியத்தை என்னுடைய பலத்தினால பண்ணேன், என்னுடைய ஞானத்தினால பண்ணேன்னு சொல்லிட்டு சிலர் அப்படியாக எடுத்து விடுகிறார்கள். அதுவும் தவறு. அது அகந்தை என்று சொல்லி பார்த்தோம். இவன் செஞ்சது சோம்பலும் கிடையாது, அகந்தையும் கிடையாது. என்ன பண்றாரு, அவர்கிட்ட போய் கொடுத்துறாரு. உபவாசம் இருந்து ஜெபிச்சு, ஆண்டவரை நீங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. 6 தன்னால முடிச்ச விஷயத்தை அவர் செஞ்சிட்டாரு. 7வதுக்காக அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம சில சமயங்கள் இன்னைக்கு பார்க்குறப்ப ரொம்ப விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம், இந்த காரியம் நான் செய்ய போறேன், இது நடக்க போகுது. ஆனா அநேக முறைகள்ல அது தப்புன்னு நான் சொல்ல வரல. சில சமயங்கள் போனோம் ஒரு பிளான் பி ஒன்று வச்சிருப்போம். இது தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு காரியத்தை தேடிக்கிறவளாக இருப்போம். ஆனா இந்த இடத்துல எஸ்ராவை பார்க்குறப்ப அவர் பிளான் பி போன மாதிரியே தெரியல. எனக்கு நான் கடவுளை என்னை காப்பாற்றுவேன், ஆண்டவரை என்னை காப்பாற்றான்னு தெரியும் ராஜாவே, ஆனா எதுக்கும் உங்க படையை அனுப்புங்க, நல்லதுதான் கூட வந்துச்சுன்னு சொல்லி கேட்கல. அவர் என்ன பண்ணாரு, வேண்டாம் நான் வெக்கப்பட்டேன் நம்ம கேட்கறதுக்கு என்று சொல்லி கூறின ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுக்கப்புறம் நடந்த விஷயம்தான் ஆச்சரியமான விஷயம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென். அப்படி போய் அவர் கேட்கும் பொழுது என்ன பண்றாரு, அதுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அது அவர் மீது இருக்கிற கரம் நல்ல கரம் இல்லையா? நல்ல கரம் இருக்கும்போது என்ன காரியத்தை, நன்மையான காரியத்தை மாத்திரமே செய்யும். தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மையான காரியத்தை மாத்திரமே செய்யும். அப்ப அப்படி போய் தேடி இவர் விண்ணப்பம் பண்ணி உபவாசித்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்துனுடைய கரத்திலிருந்து அதுக்கப்புறம் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய தேவனுடைய கரம் அவர் மீது இருந்ததுனால ஆரம்பமும் நல்லா இருந்துச்சு, அத முடிவும் கரெக்டா அதை போனாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையில் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாரு, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்படின்னா அவர் பாதுகாத்து இருக்கிறாரு. எல்லாவித கிருபையும் பயண கிருபையும் அவளுக்கு கொடுத்திருப்பாரு. அவங்க போன காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்திருப்பாரு. ஒருவேளை அவன் வந்து ராஜாட்ட போயிட்டு எனக்கு படையை கொடுங்கன்னு சொல்லியிருந்தா தேவனுடைய நாமம் வந்து அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த கேட்காததுனால என்ன பண்றாரு, எல்லா மகிமையும் கனமும் உடையவர் அவர் மாத்திரமே பாத்திரராக இருக்கிறார். அப்ப அந்த கணத்தை சரியான விதத்துல தேவனுக்கு அந்த கணத்தை கொடுக்கிறார். தேவன் அவருடைய கரம் என் மீது இருக்கிறது என்று சொன்னேன் இல்லையா, அது இருந்துச்சு. இந்த பயணத்திலும் என்னோட கூட இருந்துச்சு, பயணத்தை வாய்க்க செய்தது என்று சொல்லி மாத்திரமல்ல, என் கூட வருகிறதுக்கு ஒரு கூட்டம் மக்களை எனக்கு அந்த கரம் எனக்கு கொடுத்தது என்று சொல்லி எல்லா விதத்திலும் நன்மையான காரியத்தை செய்ததை அங்கே நம்ம பார்க்கிறோம். அவர் செய்த அந்த உபவாசமும் அவர் பண்ணின விண்ணப்பமும் எதுவுமே அங்கு வீணாகவில்லை என்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அதேதான். நம்ம எந்த சூழ்நிலையில போயிட்டு இருந்தாலும் சரி, நம்ம அவர் கரம் நம்ம மீது இருக்குதுன்றத நான் பல தடவை நான் சொல்லிட்டேன், நம்ம உணர்கின்றத சொன்னேன். பல சாட்சிகளை நம்ம கேட்டோம்.
பல கன்ஃபர்மேஷன், நிறைய கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. இன்றைக்கு நமக்கு அவருடைய கரம் நம் மீது இருக்கிறது, நம்முடைய சபை மீது இருக்கிறது, தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தர் மீதும் இருக்குது என்பது அதை நம்ம உணர்கின்றோம். உணரும் பொழுது என்ன செய்யணும்னா, அந்த விசுவாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம், அதை நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். காரணம் என் மீது இருக்குது என்று சொல்லி நாம் நம்பும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்ம செய்யறது கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா போயிடுறது இல்லை. இவன் செஞ்ச மாதிரி என்ன பண்றாரு, செபத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன், வேற எந்த நம்பிக்கையோட நான் வரல, நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய கரம் என் மீது இருக்குது சொல்லி நான் வரும்பொழுது இன்றைக்கும் நமக்கு உள்ளேயும் நமக்கு அது செயல்படுது, நமக்கு சூழ்நிலைகளையும் அது மாற்றுகின்றதா இருக்கிறது, நம்மை வெளியில இருக்கிற காரியங்களையும் அது மாற்றுகின்றதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு வேற எதுவுமே கிடையாது, தேவனுடைய கரம் மாத்திரம் நம்ம மீது இருக்கிறது, அது போதும். கரம் மாத்திரம் சொன்னா அது ரொம்ப குறைச்சு நான் சொல்லல. கரம் மாத்திரம் இருக்கின்றது பெரிய ஒரு காரியம். தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எப்படி அந்த ராஜா, அர்த்தசிஷ்ட ராஜா, அவன் கேட்டதெல்லாம் போய் கொடுத்தானோ, இன்றைக்கு அதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டில் போய் அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. அவருடைய கரம் இருக்கும் பொழுது இவ்வளவு காரியங்களை செய்ய முடியுமா? செய்ய முடியும். நான் அனுபவித்திருக்கிறேன், நான் ருசித்திருக்கிறேன். அநேகர்ல நீங்க நிறைய பேர் ருசிச்சிருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு ருசிக்கலன்னு சொன்னா வார்த்தை அதான் சொல்றது, டேஸ்ட் அண்ட் சீ, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அழைக்கின்றது. அது ருசித்து பாருங்க, கர்த்தருடைய கரம் என் மீது இருக்குது என்பதை ருசித்து பாருங்க. ருசித்து பார்க்கிறப்ப நீங்க என்ன பண்ண போக மாட்டீங்க, தனியாளா போக மாட்டீங்க. உங்க கூட ஒரு பெரிய கூட்டத்தை பரலோகத்துக்கு செல்லும் பொழுது நாம் கூட்டி செல்கின்றவர்களாக நாம் இருப்போம். ஆமென். மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலையை மாற்றி எந்த ஒரு கடினமான பாதையில வந்திருந்தாலும் சரி, இப்பொழுது போய்கிட்டு இருந்தாலும் சரி, இப்பயும் கெட்டு போயிடலாம். இப்ப நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை உங்களுடைய கரம் என் மீது இருக்குது ஆண்டவரை, சூழ்நிலை மாற்றக்கூடியவர் நீர், என்னுடைய உள்ளத்தை மாற்றக்கூடியவர் நீர், என்னுடைய எல்லா காரியங்களையும் நீர் அழகாக செய்கிறீர். அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம அவர் மீது வைக்கும் பொழுது, அவரை தேடும் பொழுது, கர்த்தருடைய கரம் நிச்சயமாக நம்ம சில பெரிய காரியங்களை செய்வதில் சந்தேகமே கிடையாது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு நம்ம அந்த செய்தியை 2வது வாரமா நம்ம கேட்கிறோம், கர்த்தருடைய கரம் என் மீது இருக்குது என்று சொல்லி நாம் கேட்கிறோம். இன்னைக்கு எஸ்ராவை குறித்து நம்ம பார்த்தோம். அதுல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லாம விட்டேன். நான் என்னன்னா, 6 முறை நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்ரா புத்தகத்துல எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 6 முறை அவன் அதை டிக்ளேர் பண்றான். திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க, தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறது, தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறது, என் மீது இருக்கிறதுனால இதை நான் செஞ்சேன், தேவனுடைய கரம் என் மீது இருக்கிறதுனால ராஜா இதெல்லாம் கொடுத்தாரு, தேவனுடைய கரம் இருக்கிறதுனால மற்ற தலைவர்கள் சேர்த்து கொண்டு போனேன், தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்ததுனால எனக்கு பலப்பட்டேன், நான் என்னுடைய உள்ளுக்குள்ள நான் பலப்பட்டேன், ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை பெற்றுக்கூடன்னு சொல்லிட்டு 6 முறை திரும்ப திரும்ப அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவன் ஆராய்ச்சி செய்யும் பொழுது 7வதாக தேவன் உண்மையாகவே தன்னுடைய கரத்தை அவன் மீது வைத்து அவனை வர்த்திக்க பண்ணினார். அவன் செய்த எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அடிமைப்பட்டு இருந்தாங்கல்ல அந்த மக்கள், பாபிலோனுக்கு போயிருந்தாங்கல்ல இஸ்ரவேல் மக்கள். அப்ப பாத்தீங்கன்னா திரும்ப ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறத நினைச்சு அவங்க வருத்தப்படுறாங்க. போய் அதை கட்டுறாங்க. அடுத்த வாரம் மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். ஆலயத்தை கட்டுற ஒரு காரியத்தை பார்த்தோம். இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்க, சுத்திலும் சிதலமடைந்து இருந்த அந்த மதிலை எடுத்து கட்டினாங்க. இவர் என்ன பண்ணார், எஸ்ரா அந்த மக்களை எடுத்து கட்டினார். ஆகுக்கிற விதத்துல அந்த மக்களை எடுத்து கட்டினார் சொல்லுவாங்க. எஸ்ரா செஞ்சதான். அவன் ஒரு ஆசாரியன், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை படிச்சவர். என்ன பண்ணார், போயிட்டு தேவனுடைய கரம் அவர் மீது இருந்ததுனால ஆகுக்கிற விதத்துல அந்த மக்கள் எடுத்து கட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எஸ்ராவுக்கு செய்ய முடியும் என்றால், வேதத்துல காரியங்களை கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அதுக்காக தான் கொடுத்திருக்கார், ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். இந்த கதையெல்லாம் எதுக்காக கொடுத்திருக்காரு, நடந்த சரித்திர உண்மைகள் எதுக்காக உள்ள கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவனுடைய காலம் என் மீது இருக்குது என்று சொல்லி நாம் உணரும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடிக்கொள்வோம். ஒருவேளை இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. வேலை ஸ்தலத்துல பிரச்சனையா, இல்ல குடும்பத்துல பிரச்சனையா, இல்ல பிள்ளைகள் மத்தியில பிரச்சனையா, இல்ல என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஆனால்
நம்முடைய மனங்களை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். நம் உள்ளம் புறத்தையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு தைரியம், நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு சத்தியம், தேவனுடைய கரம் நம்ம மீது இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் மீது இருக்கிறது. அந்த கரம் இருக்கும் பொழுது மறுபடியும் நான் சொல்றேன், we have an unfair advantage. மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு சிலாக்கியம், உலகத்துல இருக்கிற மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு காரியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. ஆமென். இந்த காரியம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையாக இருக்கு. தேவன் நாளில நம்ம மத்தியில நம்ம இருதயத்துல போடுகிற வார்த்தையாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இயேசு நாமத்தில் அப்படி சமூகத்தில் வந்திருக்கிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசுற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவர் எவ்வளவு அழகாக இந்த எஸ்ராவின் மீது உங்களுடைய கரம் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நன்றி செலுத்தின கர்த்தாவே. அவன் உங்களுடைய கரம் அவன் மீது இருந்ததுனால அவன் செய்த எல்லா காரியங்களும் வாய்க்கப்பட்டேன் என்பதை நாங்கள் ஆண்டவரே அதை பைபிள நாங்கள் ப்ரூஃப் பண்ணி எங்களை காமிச்சிருக்கீங்க கர்த்தாவே. நன்றி செலுத்தின கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, இது வேதத்தில் நடந்தது உண்மை என்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விட மேலான விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நெருக்கடியை செய்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களுடைய காரம் அவர்கள் மீது இருக்கிறபடினால நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா. இதை உணர்ந்து கொள்ள உதவி செய்வீராக. இதை உணர்ந்து கொள்ளும் பொழுது மிகப்பெரிய பலன் உண்டாகட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே பலன் உண்டாகி ஆண்டவரே அது மலைகளை தகண்டு போகட்டும். ஆண்டவரே, அவள் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே அவள் எதை செய்தாலும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு உங்களுடைய கரத்தை கொண்டு செய்யும் பொழுது, ஏழாவது கரமாகிய உங்களுடைய கரத்தை வைத்து செய்யும் பொழுது அங்கே நித்திய விளைவு இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆமாண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நன்றி செலுத்துகிறோம். உமக்காக கர்த்தாவே ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற 6 விரட்களையாக இந்த கரங்களிலிருந்து நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தாவே, நீர் உம்முடைய கருத்தை அதன் மீது வைக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆனால் இந்த நாளில் இந்த கேட்ட சத்தியம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக கர்த்தாவே. இயேசு நாமத்திலே விடுதலையோடு கூட நன்றி விட்டு செல்லுங்க கர்த்தாவே. என்னோட கூட நீ பேசினபடினால நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவள் பள்ளிகளை செல்லும் பொழுது, கல்லூரிக்கு செல்லும் பொழுது உங்களுடைய கரம் அவளோடு கூட இருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய கல்வியிலும் மற்ற அவருடைய பாதுகாப்பிலும் எல்லா காரியங்களும் நீ கூட இருக்குது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அறிக்கை செய்கிற கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே நன்றி ராஜா. நன்றி. எங்களுடைய சமூகத்தை தாழ்த்தி கொடுக்கிற தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். நீரே எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கு. ஆண்டவரே, உமக்கே எல்லா கணத்தின் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போற்றுகிற கர்த்தாவே. எல்லா துதிகரமாக யாரு உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். கேட்போம், கேட்டிடுவோம், வார்த்தையின்படி வாழ்வோம்.